ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்லா நியூட்ரிஷியஸான கர்நாடகா ஸ்டைல் கேப்சிகம் கத்திரிக்காய் கிரேவி. இது என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் நைஜர் சீட்ஸும்பாங்க, இது கன்னடத்தில் வந்து உச்செல்லும்பாங்க. இது வந்து நீங்கள் இது கிடைக்கலன்னா நீங்கள் கிரவுண்ட்நட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நிலக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது கிடைச்சா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நைஜர் சீட்ஸ் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு எடுத்திருக்கேன். இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சடச்சடன்னு சத்து வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலை வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொப்பரை இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கொப்பரை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த தேங்காய் துருவலை வந்து நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து இது கூட மிக்ஸி ஜாரில் வந்து இந்த நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த எள்ளு அப்புறம் அந்த கொப்பரை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து கோர்ஸ் பவுடராக அரைக்க போகிறோம். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு கொரன்னு ஒரு பவுடராட்டம் அரைச்சிக்கிங்க. பேஸ்ட்டை தண்ணி ஊற்றாமல் பவுடராக அரைச்சிக்கிங்க. இப்போ வந்து இந்த கிரேவி வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து அதே கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறைய எண்ணெய் தேவையில்லை, ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நம்ம டைஸ் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், இது வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 கேப்சிகம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்குது, இதையும் வந்து சேர்த்து நல்லா சாட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் சாட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு கப் அளவு கத்திரிக்காய் அதே ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்குது, இது கூட சாட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கத்திரிக்காய், கேப்சிகம் அண்ட் ஆனியன் எல்லாமே கொஞ்சம் வதங்கி வரட்டும். வதங்கி வந்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, நைஜர் சீட்ஸ், எள்ளு, அப்புறம் கொப்பரை, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கிறது இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கெட்டியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நம்ம இது செமி கிரேவி ஆட்டாக தான் இருக்கும். நீங்கள் அளவாக பார்த்து தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கிங்க. நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவுற தண்ணியே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதே வந்து இந்த கிரேவிக்கு போதுமானது. இதை போட்டுட்டு நம்ம இதை சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வச்சோன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து அதில் இருக்கிற அந்த எள்ளில் இருக்கிற ஆயிலே வந்து உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் ஆப்ஷனலாக உங்களுக்கு வெல்லம் வேணும்னு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.